யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலை வணக்கத்தையும் கூறி, நம்முடைய பாரத தேசத்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்பதை அறிவிக்கிற ஒரு மிஷனரி இயக்கம். ஆண்டவரின் கிருபையினாலே ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக இந்த இயக்கத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எந்த ஒரு தனிநபருக்கோ இல்லை என்ற ஒரு தனி சபைக்கோ சொந்த அமைப்பு அல்ல. மாறாக அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து பாரத தேசத்திற்கு இயேசுவின் அன்பை காண்பிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து இயங்குகிறோம். ஆண்டவரின் கிருபையினால சுமார் 440 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் சுமார் 4000க்கும் மேற்பட்ட மக்கள் பேப்டிசம் எடுத்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். 250 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளிலே தங்கியிருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். 17 இடங்களில் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 இடங்களில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட ஒரு 5 இடங்களில் ஆலய வேலைகள் முடிந்திருக்கிறது. இவ்விதமாக இந்த ஊழியம் வேகமாக வளர்ந்து வருகிறது. பணிமையங்களில் 197 மிஷனரிமார் சுமார் 180 பணிமையங்களை அமைத்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அமைப்பை உங்களைப் போல அநேகர் ஜெபித்து ஆதரிக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் அதிக நன்றியாக இருக்கிறோம். இது ஒரு தனி மனிதனுடைய முயற்சி அல்ல, உங்கள் சார்பில் உங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிஷனரி பணி. ஏனென்றால் ஆண்டவருடைய கட்டளை உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் கொடுத்தார், உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லாகவே இது ஒரு கூட்டு முயற்சி. உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய ஜபம் எங்களை அதிகமாக ஊக்குவிக்கிறது. அருமையானவர்களே, இப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் பாரத்தோடு என்ன செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி யோசிக்கும் பொழுதெல்லாம் யாராவது ஒருவர் தொலைபேசியில் கூடுவார்கள், இல்லை என்றால் ஒருவரிடத்திலிருந்து காணிக்கை வந்திருக்கும். இவ்விதத்தில் கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி வருகிற 26ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் அஹேரடி என்கிற கிராமத்தில் ஒரு ஆலய பிரதிஷ்டை, அதோடு கூட பேப்டிசம் இருக்கிறது. அதற்கு மறுநாள் தாக்லிப்பாடா என்கிற கிராமத்தில் ஆலயம் கட்டுவதற்காக அஸ்திபாரமும், அதோடு கூட பேப்டிசமும், மாலையில் இன்னொரு கிராமத்தில் சிறப்பு கூட்டங்கள் இருக்கிறது. அதே போல் அக்டோபர் மாதத்தில் 22, 23 ஆகிய 2 நாட்கள் பஞ்சாபில் 2 ஆலயமும், அதே போல் 25, 26 நேபாள் நாட்டில் 2 ஆலயமும் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். எங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள். ஸ்பான்சர்ஸ் இந்த நிகழ்வுகளில் வந்து பங்கு பெறுகிறார்கள். அருமையானவர்களே, உங்களில் யாருக்காயிலும் பணி மையங்களில் வந்து பார்க்க வேண்டும் என்று வாய்ப்பு இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை அழைத்து செல்வதற்கு நாங்கள் ஆசையோடு கூட இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய விடுதிகளில் 250 குழந்தைகள் 6 விடுதிகளில் தங்கியிருக்கிறார்கள். 2 இடங்களில் டேக்கர் சென்டர் நடத்துகிறோம். பிச்சை எடுக்கிற குழந்தைகள், செங்கல் சூளையில் வேலை செய்கிறவருடைய குழந்தைகள் என்று சொல்லி மிகவும் வறிய நிலையில் பள்ளிக்கூடம் போவதற்கு வாய்ப்பிருந்தும் போகாமல் பிச்சை எடுத்து பிட்பாக்கெட் அடித்து தவறான வாழ்க்கை வாழ்கிற இந்த குழந்தைகளுக்கு இவ்விதமான கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது நம்முடைய பாரத தேசத்தில் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எங்களுக்கு கல்வி தாருங்கள். குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி கற்காதனால 10, 12 வயதிலே அவர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டுவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து விடு. இளம் வயதிலேயே பலர் விதவைகளாக ஆகிவிடுகிறார்கள். ஒரு சிறுவன், அவனுக்கு 10 வயசு இருக்கும், பேர் ரியான். தம்பி, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அங்கிள், எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போய் கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிட முடியும்ன்றான். என்ன வேலைக்கு போவேன்னு சொன்னேன். கொடை ரிப்பேர் பண்ணுற வேலைக்கு. எவ்வளோ உனக்கு கிடைக்கும்? நான் டெய்லி எப்படியோ ஒரு 10 ரூபா கிடைக்கும் அங்கிள் அப்படின்னா. அன்புக்குரியவர்களே, நீ படிக்கிறதுக்கு வச்சா படிக்கிறியான்னு கேட்டால், அங்கிள் நான் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா நான் ஏசப்பாவை என்றைக்கு கும்பிட ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்து நல்லா படித்து உங்களை மாதிரி ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னான். என் அன்புக்குரியவர்களே, நம்மளே பலர் ஒருவேளை சாப்பாடை ஒரு வாரத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா ஒரு பிள்ளையை படிக்க வச்சிடலாம். 1 டைம் சாப்பாடை நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றத நீங்கள் ஒரு மாதத்தில் நிறுத்துனீங்கன்னா ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணிடலாம். 3000 ரூபாய். அன்புக்குரியவர்கள், ஒரு மிஷினரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறது மூலம் மாதத்துக்கு ஒரு கிராமத்திலேயாவது உங்கள் சார்பில் சபை உருவாக்கப்படும். அன்புக்குரியவர்களை, இதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு கூட மிஷினரியுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். ஆதிவாசி குழந்தைகளிலே ஒரு சிலர் முழுமையுமாய் பொறுப்பெடுக்கிறார்கள். அவர்களுக்கு 1200 ரூபாய். ஆகவே உங்களில் தேவன் எவரும் நடத்துங்கள். பணிமையங்களில் ஆலயங்கள் என்ற நாட்களில், கடந்த நாட்களில் யூபி, உத்தரகாண்ட் போயிருக்கும்போது
பேசும்போது சொன்னாங்க, அண்ணே இந்த நாட்களில் வீடுகளில் ஆராதனை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதே சமயம் ஆலயம் கட்டி கொள்ளுங்கள், ரிஜிஸ்டர் போர்டு வச்சு அந்த இடத்துல நீங்கள் ஆலய ஆராதனை நடத்துங்கள் என்று சொல்லி யூபியில் உத்தரகாண்டில் நம்மோடு கூட சொல்லுகிறார்கள். ஆகவே யூபியில் 2 இடத்துல ஆலயம் கட்டிகிட்டு இருக்கோம், உத்தரகாண்ட் ஒரு இடத்துல ஆலயம் கட்டிகிட்டு இருக்கோம், இன்னும் பல இடங்களில் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்மளுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஏற்பார்கள் என்றால் கட்டலாம். ஆகவே ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தினுடைய ஊழியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மாதந்தோறும் ஆத்மாவை தேடு என்கிற ஒரு பத்திரிகை அனுப்புகிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் இந்த ஊழியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த பத்திரிகை உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பத்திரிகை நாங்கள் எழுதுகிறோம். நீங்களும் படியுங்கள். அதோடு கூட ஒரு சேமிப்பு பெட்டி, காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம் தொழில் முனைபவர்களுக்கு. அதோடு கூட நம்முடைய வீடுகளில் நடக்கிற குழந்தைகள் பிறந்த நாள், இன்னும் திருமண நாள், இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகம் தரும்போது, அற்புதங்கள் நடக்கும்போது காய்கறி வாங்கிட்டு வந்தால் மீதமுள்ள காசுகளை இப்படி போட்டு வைத்தால் அருமையானவர்களை இந்த காணிக்கையையும் ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆகவே ஜெபித்து இந்த ஊழியங்களில் ஈடுபடுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் மிக சிக்கனமாக செலவு செய்து அருமையானவர்களை அரசுக்கு கணக்கு கொடுத்து பத்திரிகையிலும் போடுறோம். ஆகவே அன்பானவர்களே, உற்சாகத்தோடு இந்த ஊழியங்களை ஆதரிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது. ஏனென்றால் அன்பானவர்களே, நம்முடைய நாட்டில் எங்கே பார்த்தாலும் குடி, இன்னும் ஜாதகம், நிம்மதியே கிடையாது. சமாதானத்தை தேடி ஜனங்க எல்லா இடங்களையும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்கிற சொல்லக்கூடிய இந்த நற்செய்தி ஊழியத்தில் அருமையானவர்களே, நாம் சொல்லும்போது ஏராளமான மக்கள் ஆண்டவரை ஆசையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை இயேசு கிறிஸ்து அது முடியும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்பதை நடத்துகிறார். கடந்த நாளில் அருமையானவர்களே, பாரிபாடா என்கிற கிராமத்தை சார்ந்த சகோதரன் ராஜுபாய், அவர் ஒரு இந்த கதா கலாட்சேபம் நடத்துகிறவர். பல விழாக்களில் சென்று அப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துவார். ஒரு முறை அப்படி நடத்தி கொண்டிருக்கும்போது திடீர்னு சொல்லியும் அந்த பந்தல் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அவர் நடத்திக்கிட்டு இருந்த அந்த மேடையும் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தாகவே இறங்கி வேகமாக தப்பி ஓடுவதற்காக உடலில் சற்று காயங்கள். மருத்துவமனையில் அவர் உயிர் பிழைக்க முடியாது. அப்படி பிழைச்சாலும் அவருடைய கை கால்களில் சரியான செயல்பாடு இருக்காது என்று சொல்லி சொன்னார்கள். என்றாலும் இயேசு அவரை சந்தித்தார், அவரை தொட்டார், அவருடைய சரீரத்தில் மாற்றம் கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களை, இப்போ இயேசுவை பற்றி ஊர் ஊராக பாடிக்கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் பார்த்துக்குங்க. இன்னொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அந்த கணவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து அடித்து இந்த அம்மா வெளியே போட்டுருவார். எதிர் வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்களாம், இப்படி திறந்தோறும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறியம்மா, உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் நம்மளெல்லாம் படைச்சவர், உனக்கு ஒரு விடுதலை தருவாரம்மா, நீ வா, நான் போகிறேன், அந்த சப்சங் அந்த கதா கலாட்சேப கூட்டத்துக்கு கொண்டு கூட்டு போகிறேன்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல தான் அங்கே ஒரு சாட்சியெல்லாம் கேட்டாங்க. கேட்ட உடனே என்னுடைய கணவரே இந்த இயேசுவால் மாற்ற முடியும்னு சொல்லி அங்கேயே ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பின்பு தொடர்ந்து இயேசுவே, இன்றைக்கி என்னுடைய கணவர் குடிக்காமல் வரணும், எப்படியாலும் நீர் அவருக்கு ஒரு புது வாழ்வை தரணும் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே மிகவும் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வழக்கமாக கணவர் எப்பவும் குடிச்சிட்டு வருவார், இன்றைக்கி குடிக்காமல் வந்திருந்தார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசுவே உங்கள் ஸ்தோத்திரம், இந்த கணவரை நீங்கள் குடிக்காமல் கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்த சொன்னாராம். இன்றைக்கி என்னுடைய முதலாளி வீட்டு வாசலில் கொண்டு என்னை விட்டுட்டு போயிட்டார், அதனால் குடிக்க போகிறதுக்கு நேரம் இல்லை, நாளைக்கு நான் இப்படிலாம் நீ ஜெபம் பண்ணுறதை பார்த்தேன், உன்னை கொண்டு போட்டுருவேன், ஆகவே நாளைக்கு போன உடனே குடிப்பேன், ராத்திரி ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் நடந்தது பாருங்கள், மறுநாளும் காலையில் அவர் முதலாளியே வந்து கூப்பிட்டு போயிட்டார், ராத்திரி கொண்டு வந்து விட்டார். குடிக்கவே முடியல. இந்த மகளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று சொல்லி அந்த கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அருமையானவர்கள், அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போதே அந்த சகோதரனும் அவரை அறியாமலே முழங்கால் படியிட்டு இயேசுவே எனக்கு ஒரு புது வாழ்வு தாரும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார். என் அன்பானவர்களே, இப்படி நம்முடைய பாரத நாட்டில் ஜனங்களை மனிதர்களாக வாழ வைக்கிறது இந்த மிஷினரி அமைப்பு. நம்முடைய நாட்டில் உள்ள ஜனங்களெல்லாம் மதமாற்றம் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. அருமையானவர்களே, உண்மையான வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது, அதை இயேசு கிறிஸ்து தருகிறார், வாருங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்தியா முழுவதும் இந்த மாபெரும் நற்செய்தி ஊழியங்களை செய்வதில்
உங்களுடைய பங்கு என்ன என்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த இயக்க ஊழியங்களை நீங்கள் ஆதரியுங்கள். அருமையானவர்களே, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஏதாவது அனுப்பினால் மாத்திரம்தான் மிஷினரிகளுக்கு மாதாந்திர சப்போர்ட், அவங்களோட உதவித்தொகை அனுப்ப முடியும், இந்த குழந்தைகளுடைய கல்விக்கு அனுப்ப முடியும். ஆகவே ஒரு முறை அனுப்பிட்டு பல மாதங்கள் நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா ஊழியங்களை நம்ம செய்ய முடியாது. ஆகவே ஜெபியுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். நாங்கள் டெய்லி காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த ஊழியங்களை தாங்குகிற மக்களுக்காக திறப்பையில் நிற்க வேண்டும் என்று சொல்லி அருமையானவர்களை ஜெபிக்கிறோம். ஆகவே நிச்சயமாக கர்த்தர் உங்களை வீணாக விட மாட்டார், உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் சவுத் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 08860 73 000 169. எங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய செல் நம்பர் 944737 750 9043 867550. உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு தேவையோடு இருந்த ஒரு மனிதன் அவன் எடுத்த தீர்மானம் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவர்கள் மிகுந்த தேவையோடு இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவைன்னா பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அருமையானவர்களே, அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா தான் அவங்க சாப்பிடணும். கிராமங்களுக்குள்ளே போய் பிச்சை கூட எடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அருமையானவர்களே, மிகுந்த தேவையோட வேதனையோட யார் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அதில் ஒருத்தன் சொல்கிறான், எப்பா நம்ம சொந்த ஜனங்க எல்லாரும் மிகவும் கஷ்டத்தோட வேதனையோடு இருக்காங்க, அதனால தான் அவங்களால கொண்டு வர முடியலை. ஒன்று செய்வோம், நிறைய உணவு இருக்கக்கூடியது அங்கே இருக்கிற ஒரு சீரியர்களுடைய பாளையம், அங்கே போவோம், அங்கே தான் சுரங்கம் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோம், அவங்க உயிரோடு வச்சா பிழைப்போம், இல்லை என்றால் சாவோம். என் நண்பானவர்களை ஒன்று கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் மிக முக்கியம். நான் இங்கே இருந்தாலும் சாவோம், அங்கே போனாலும் சாவோம். அவங்க எடுக்கிற தீர்மானம் பாருங்கள், ஒன்று செய்வோம், அங்கே தான் உணவு இருக்குது, அவங்க உயிரோடு வைத்தா பிழைப்போம், இல்லை என்றால் சாவோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தை மையமாக கொண்டது. ஆகவே நல்ல காரியங்களை யோசிக்கிறவங்க, நல்லது செய்கிறவர்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஆகவே நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட அருமையானவர்களை செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்றால் பெரிய அற்புதங்கள் நடக்கும். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, இந்த குஷ்டரோகிகள் 4 பேரும் விசுவாசத்தோடு புறப்பட்டு சீரியர்களுடைய இராணுவத்துக்குள்ளே போகிறாங்க. போனால் அங்கே எல்லாமே காலியாக கிடக்குது. பார்த்துங்க, ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. அன்புக்குரியவர்களே, அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவன் துண்டக்கானன் துணியக்கானன் சொல்லி எல்லா சீரிய படை வீரர்களும் அவங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் விட்டுட்டு உணவு பண்டங்களெல்லாம் விட்டுட்டு கொண்டு வந்த தங்கம், பெரிய பெரிய உணவுகள், பெரிய பெரிய சால்வைகள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஓடிட்டாங்க. இந்த குஷ்டரோகிகள் உள்ளே போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பசியாக கிடந்தவங்க நல்லா சாப்பிட்டாங்களா, அதில் எந்த தவறும் கிடையாது. வேதம் சொல்லுது, நீங்கள் நன்றாக புசியுங்கள், மதுரமானவைகளை சாப்பிடுங்கள், ஆனால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்களுடைய பங்குகளை அனுப்புங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லவா. என் அன்பானவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டுனா அதில் தப்பிக்கிறதுக்கான வழியை என் இயேசு கிறிஸ்து எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அவரை பிரச்சனை வந்துட்டு உடனே அப்படியே பதறோம் இல்லையா. பதறினா இருக்கிறதெல்லாம் செதறி போயிடும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, பதறாதீங்க. அருமையானவர்களே, நல்ல விசுவாசமாக இருங்க, நல்ல தீர்மானங்கள் எடுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரோட தொடர்ந்து இடைவிடும். உம்முடைய கிருபை ஒருவரோடு கூட நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பிரசன்னம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே.
உங்களுடைய பங்குகள் என்ன?